வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சிறு சேமிப்பு ஒரு தொடராக பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ நான் போட்டாச்சு. அதை பார்க்காதவங்களுக்காக அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இன்றைக்கி சிறு சேமிப்பு பார்ட் 2 வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் சிறு சேமிப்பு செய்ய தொடங்கினேன் இல்லையா, எப்போ நான் சிறு சேமிப்பு செய்ய தொடங்கினேன் அப்படின்னா குறைஞ்ச வருமானம் இருக்கும் பொழுதே. ஸோ அப்படி குறைஞ்ச வருமானம் வாங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது நான் சிறு சேமிப்பு செய்யணும்னு ஒரு என்னை ஸ்டார்ட் பண்ண வச்ச ஒரு 2 இன்சிடெண்ட்டை தான் இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த 2 இன்சிடெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா எனக்குள்ளே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணது அந்த 2 இன்சிடெண்ட் தான். ஸோ இந்த 2 இன்சிடெண்ட்டையும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சிறு சேமிப்பை பற்றி உங்களுக்கு புரிய வைக்கும். எல்லாரும் போல தான் நானுமே இருந்தேன். ஸோ என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பொதுவாக வந்து நமக்கு குறைவான வருமானம் இருக்கும் பொழுது எல்லாருக்குமே ஒரு மைண்ட் செட் இருக்கும், நான் வாங்குறதே கம்மியான சம்பளம் தான், ஸோ செலவுக்கே கரெக்டாக இருக்கும், நான் எங்கே சேமிக்கிறது, நம்ம சேர்க்கணும் அப்படின்னா அதிகமாக நான் சேமித்தாதான் அதுக்கு பேர் சேமிப்பு. சும்மா கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டை சேமித்து வைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படிங்கிறது நமக்கு எப்போதுமே எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருக்கும் மீன்ஸ் குறைவாக சம்பளம் வாங்குறவங்களுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம வாங்குகிற சம்பளமே செலவுக்கே கரெக்டாக இருக்கே, செலவுக்கே பற்ற மாட்டேங்குது, நான் எங்கிட்ட சேர்க்குறது அப்படின்வோம். இல்லை கொஞ்சம் சிறுக சிறுக சேமிங்கன்னு யாராவது நமக்கு அட்வைஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செலவுக்கே எக்ஸ்ட்ரா காசு தேவைப்படுதுங்கிறப்ப நான் எங்கிட்ட அதை சேமித்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நானுமே யோசிச்சுட்ருப்பேன். நம்ம சேர்த்தா ஒரு மாதத்துக்கு வந்து நம்ம 2000 3000 இல்லை 5000 சேமித்தா தான் அதுக்கு பேர் சேமிப்பு, அதுக்கு குறைவாக சேமித்தா அதுக்கு பேர் சேமிப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியான தாட் ப்ராசஸ் தான் எனக்கும் ஓடிட்டு இருந்துச்சு ஆரம்ப காலகட்டத்தில். நான் சிறு சேமிப்பெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் சிறு துளி பெருவெள்ளம் அப்படிங்கிற ஒரு உண்மை இருக்குது. நம்ம சிறுக சிறுக சேமித்தா ஒரு காலத்தில் அது பெரிய தொகையாக மாறும் அப்படிங்கிறது தான் சிறு துளி பெருவெள்ளம்னுவாங்க. இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் அந்த உண்மையை புரிய வச்ச 2 நிகழ்வை தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கிறாங்க. அந்த ஆன்ட்டி வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகலை, ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாங்க, பிள்ளைங்க அவங்கள ஸ்கூல் அனுப்புறது, வீட்டு வேலை பார்க்குறது, வீட்டில் சமைக்கிறது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க தான் வந்து ரொம்ப கேர்டேக் பண்ணுவாங்க. ரொம்ப அவங்க ஃபேமிலியாக பார்த்துப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து சம்பளத்தை கொண்டாந்து கொடுத்தாருன்னா மளிகை சாமான் வாங்குறதா இருக்கட்டும், காய்கறி வாங்குறதா இருக்கட்டும், இபி பில் கட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக பக்காவாக அவங்க எல்லா வேலையும் செஞ்சுருவாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து நிம்மதியாக வேலைக்கு போயிட்டு வராருன்னா அவங்க தான் காரணம். பசங்களையும் சூப்பராக வளர்த்து நல்லா அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாங்க, எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு வருமானம் கிடையாது. அவங்க ஹஸ்பண்ட் வந்து மாத செலவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த செலவு பண்ணுறதுக்கும் ஒரு சிறு தொகையை கொடுப்பாங்க. கொடுத்துட்டு மிச்ச செலவுகள் அவங்களுக்குன்னு இந்தந்த செலவெல்லாம் நீ பார்த்துக்கணும், இந்த விஷயங்களை நீ முடிச்சிடணும்னு சொல்லிவிட்டு அதுக்கான அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. மற்ற செலவுகள், சேமிப்பு, இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் அவங்க ஹஸ்பண்ட் பார்த்துப்பாங்களா. இவங்களுக்கு அதை என்ன போயிட்டுருக்கு, என்ன சேமிக்கிறாங்கிறதுலாம் தெரியாது. இவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க ஹஸ்பண்ட் கொடுப்பாங்க இல்லையா, மளிகை சாமான் வாங்க, காய்கறி வாங்க, மற்ற விஷயங்களுக்கெல்லாம் செலவுக்குன்னு கொடுக்கக்கூடிய காசில் ஒவ்வொரு செலவையும் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டை வந்து அவங்களுக்கு மாதம் மிச்சமாங்க. ரொம்ப சிறிய தொகை தான். நான் பார்த்துருக்கேன். ஒரு சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா 100 200 மேக்ஸிமம் 500 மேலே அவங்களால மிச்சம் பண்ண முடியாது. ஏன்னா அந்தளவு கம்மியாக தான் கொடுப்பாங்க. இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மாதம் எல்லா பொருளும் வாங்கிட்டு அது உங்கள் ஹஸ்பண்ட் கொடுத்த அமௌண்ட்டுக்கு அழகாக கணக்கு எழுதி வச்சு இவ்வளோ ரூபாய் செலவாச்சு, இவ்வளோ மிச்சமாச்சுங்கிற ஒரு மீகர் அமௌண்ட்டு தானே, அதை கொண்டு போய் கொடுக்கும்பொழுது அவங்க அப்படியா சரி 200 மிச்சமாயிருக்கா, 100 மிச்சமாயிருக்கா, சரி நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாராம். இதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே சேமிப்பு உண்டியல் சேமிப்பு. அதை வந்து உண்டியலில் போட்டு வச்சுக்கிட்டே வந்திருக்காங்க மாதம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி இந்த சம்பவம் நடந்து நான் பார்த்துருக்கேன். அவங்க இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே நான் கவனிச்சிருக்கேன், அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது பெருசாக அதில் எனக்கு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்காது. ஆனால் வந்து அந்த சேமிப்பை அப்படியே கண்டினியூஸாக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தாங்க. அப்போ ஒரு வருஷங்கள் ஓடிடுச்சு. அப்போ வந்து ஏதோ ஒரு சமயம் அவங்க வீட்டில் ஒரு எமர்ஜென்சி வந்தப்போ அவங்க ஹஸ்பண்டுக்கும் வந்து ஒரு அமௌண்ட் வந்து தேவைப்பட்டுச்சு. ஏதோ வந்து அவங்க வீடெல்லாம் வாங்கினாங்க, வீடுக்கான அமௌண்ட் எல்லாமே அவர் ரெடி பண்ணிட்டார். அந்த பத்திரப்பதிவுக்கு வந்து ஒரு 75,000 1,00,000 வந்து கம்மியாச்சு. அப்போ வந்து இது வரைக்கும் கடன் வாங்காமல் எல்லாம் பண்ணியாச்சு. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு இவ்வளோ அமௌண்ட் ஆகுது, இந்த அமௌண்ட் எங்கே போய் புரட்டுறது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப
ஒரு சந்தோஷமான ஒரு ஹாப்பி மூமெண்ட் இருக்கிறப்ப திடீர்னு வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போய் யார் அவங்களுக்கு கடன் வாங்குறதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு அவர் தேடிட்டு இருக்கிறப்ப யதார்த்தமாக அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல இந்த அமௌண்ட்டுக்கு தான் நான் அலைஞ்சிட்ருக்கேன்னொன்னே இது எதுக்கு நீங்கள் என்கிட்ட கேட்டிருந்தா நானே தந்திருப்பேனேன்னு சொல்லிட்டு அப்போ நாங்களாம் இருக்கோம் இந்த சம்பவம் நடக்கும் பொழுது இருக்கோம். இதுக்கு எதுக்கு நம்ம நகை அதெல்லாம் விற்றுக்கிட்டு என்கிட்ட அமௌண்ட் இருக்குன்னு கொண்டாந்து எண்ணி பார்த்தா அந்த அவங்க சேர்த்து வச்சுருக்காங்க அவங்க சேமிப்பை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 90,000 என்னவோ வச்சுருந்தாங்க. எங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், என்னடானா உனக்கு ஏது இவ்வளோ காசு அப்படின்னு நம்ம ஹஸ்பண்ட் கேட்குறாரு. நாங்கள்லாம் அங்கே தான் இருக்கோம். இல்லை நீங்கள் தான் மாதம் மாதம் சேர்த்து மிச்சப்பட்டதை நான் நீங்கள் என்னை வச்சுக்க சொல்வீங்களா, அது சேர்த்து வச்சா தானே என்ன ஒரு 100 200 தானே மிச்சமாகும். அது எப்படி ஒரு 4-5 வருஷம் இந்த மாதிரி கழித்து ஒரு 90,000 எப்படி வந்திருக்கும், அவ்வளோ வர சான்ஸே இல்லைனாப்பா நான் அந்த அமௌண்ட்டும் சேர்ப்பேன். நீங்கள் எனக்குன்னு நீங்கள் கொடுப்பீங்க இல்லையா ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு மற்ற விஷயங்களுக்கெல்லாம் காசு கொடுக்குறதில்ல, தேவையான செலவு மட்டும் பண்ணிவிட்டு மிச்சம் இவங்க சரி நமக்கு ஒரு சேமிப்பாக இருக்கட்டும் அதில் சேமிச்சுக்கிட்டே வந்திருக்கிறாங்க. ஒரு 4-5 வருஷத்தில் வந்து 90,000 அப்படிங்கிறது என்னைய பொறுத்த மட்டும் அது பெரிய அமௌண்ட்டு தான். ஏன் அப்படின்னா சான்ஸே இல்லை. அப்போ சின்ன அமௌண்ட் அதில் போட்ட மாதிரி தான் இருக்குது, சேமித்து வச்ச மாதிரி தான் இருக்குது. நிறையா நேரத்தில் சின்ன சின்ன செலவுகள் என்ன மிச்சம் பண்ணாலும் ₹1 மிச்சம் பண்ணாலும் ₹10 மிச்சம் பண்ணாலும் அதெல்லாமே கொண்டு வந்து அதில் போட்டுருவாங்க. இதெல்லாமே தான் நான் டிப்ஸாக போட்டிருக்கேன், எப்படி ஹவுஸ் ஒய்ஃப் வந்து பணத்தை சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு பட்டு புடவை எடுக்கிறதுக்கு இல்லை ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு 2,000 3,000 கொடுத்தா ஒரு 2,000க்குள்ளே முடிச்சுட்டு ஒரு ₹1,000 சேமிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சிக்கனப்படுத்தி அந்த உண்டியலில் சேமிச்சிருக்கிறாங்க. ஸோ சிறிய தொகை தான் சேர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. சேர ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். ஸோ அதனால் எங்கெங்கெல்லாம் பணத்தை வந்து மிச்சம் பண்ண முடியுமோ அதெல்லாம் மிச்சம் பண்ணி ஒரு 4-4.5 வருஷத்துலேயோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90,000 அந்த நேரத்தில் அவர் வெளியில் அந்த கடனை வாங்காமல் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனை பண்ணுறதுக்கும் அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அப்போ எல்லாருமே பாராட்டினாங்க, பார்த்திங்களா லேடிஸ் கையில் ஒரு பணம் கொடுத்தீங்கன்னா அதை பெருக்கி காமிப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்கள பாராட்டினாங்க. இந்த சம்பவம் வந்து என் மனசை வந்து நல்லாவே என்ன சொல்லிடுச்சுன்னா அஃபெக்ட் பண்ணிடுச்சு. ஓகே, அப்போ நம்ம பொறுமையாக இருக்கணும், சிறு சேமிப்புங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அப்படிங்கிற இந்த சம்பவம் வந்து சிறு சேமிப்பு ₹1 இருந்தாலும் சேமிக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு என்னைய சேமிக்க தூண்டின ஒரு விஷயம் இதுதான். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ வந்து இப்போ என்னால் தேட முடியல. என்னோடய ஒரு பஞ்சாபி ஃப்ரெண்ட் வந்து எனக்கு கொடுத்த அட்வைஸ்னால சிறு சேமிப்போட நான் பலனை வந்து நான் உணர்ந்தேன் அப்படின்ட்டு. நான் வந்து 2011 2021 வரைக்கும் ஒரு 10 இயர்ஸ் வந்து ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த எம்என்சியில் ஒர்க் பண்ணுறப்ப ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாங்க ஓஏன்னா. அவங்கக்கிட்ட நம்ம அமௌண்ட் கொடுப்போம், நம்ம இருக்கிற இடத்துக்கே கொண்டாந்து கொடுத்துட்டு பாக்கி காசு இருந்தால் கொடுப்பாங்க. ₹10 ₹5 அந்த மாதிரி காயின்ஸ் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா அந்த காயின்ஸை வாங்கி அப்படியே என்னுடைய கம்ப்யூட்டருக்கு பின் சைடு போட்டு வச்சுருவேன். அதை சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்புறம் வேலை முடிஞ்சு போயிடுவேன். இதே மாதிரி என்ன பண்ணுவேன்னா அப்படியே அந்த சிஸ்டம் வேறு யாரும் தொட மாட்டாங்க, அங்கே தான் நான் அப்பப்போ போடுவேன். அதை போட்டு ஒரு அலட்சியமாக விட்டுட்டேன். இதை வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த என் பக்கத்தில் ஒரு பஞ்சாபி ஃப்ரெண்டு உட்காந்துருப்பார். அப்போவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 2-3 வயசு பெரியவங்க தான். ஆனால் வந்து அந்த சின்ன ஏஜ்லேயே ஃபினான்ஸ் பற்றி அவ்வளோ சூப்பராக அட்வைஸ் பண்ணுவார். ஆனால் அப்போல்லாம் கேட்க மாட்டோம். அவர் வந்து நான் இதை ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணதை பார்த்துட்டு என்ன பண்ணார், அங்கே போட்டிருக்க அமௌண்ட்லாம் எடுத்து அவரோட பிளேஸில் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருந்துருக்காரு. நான் அது கண்டுக்கவே மாட்டேன். ஏன்னா நம்ம ₹5 ₹1 ₹2 சில சமயம் ₹10 அவ்வளோதான் இருக்கும், மறந்துடுவோம். அந்த அளவுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். அப்போ வந்து ஒரு 7-8 மாதமோ ஒரு 9 மாதமோ கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழித்து வந்து என்ன பண்ணார்னா என்கிட்ட வந்து ஒரு அமௌண்ட்டை கொடுத்தாரு. ₹1,000 ₹2,000 ஏதோ கொடுத்தாரு. எதுக்கு சார் என்கிட்ட தரீங்க அப்படின்னு கேட்டப்போ இது உங்கள் காசு தான் அப்படின்னாரு. ஏன் காசா, ஏது உங்களுக்கு, என் காசு எதுக்கு உங்களுக்கு எப்படி வந்துச்சு, நான் ஏதோ உங்கள்கிட்ட கொடுத்தேனானு இல்லை அப்படின்னோடனே அப்போ சொன்னார், நீ வந்து இந்த காயின்ஸு ₹10 ₹5 நீ பின்னாடி போட்டு வச்சுருந்தீல்ல, அசால்ட்டாக விட்டுட்டேன். நான் அதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸில் நான் போட்டு வச்சு 10 மாதம் கழிச்சு உனக்கு கொடுக்குறேன் பாரு, இது எவ்வளோ அமௌண்ட்டாக ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்குது பாரு. அப்போ நீ போட்டப்போ ₹5 ₹10 ₹2 நீ நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் 10 மாதம் கழிச்சு பாரு ₹2,000 கொடுத்தாரு. நல்லா நினப்பிருக்கு. அது எவ்வளோ அமௌண்ட்டாக பெருகி இருக்கு. அப்போ நீ வந்து இந்த அமௌண்ட்டை நீ என்ன பண்ணியிருக்க, வேஸ்ட் பண்ணியிருக்க, இது உன்னுடைய உழைப்பு அப்படின்னோடனே எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக போயிடுச்சு. ஓகே, அதுவும் ஒரு விஷயம். சிறு சேமிப்பு பண்ணால் ஒரு சின்ன தொகையை நம்ம வேஸ்ட் பண்ணால் அதே தப்பை நம்ம மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் பண்ணுறப்ப ஒரு பெரிய தொகையை இழந்துருவோம் அப்படிங்கிற ஒரு உண்மை புரிஞ்சுச்சு. ஸோ இந்த சம்பவமும் வந்து பார்த்திங்கன்னா நான் சிறு சேமிப்பு பண்ணணும் அப்படிங்கிற இந்த விஷயத்தை எனக்கு
ஒரு ஆர்வத்தை நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அடித்தளமாக அமைச்சு நான் அவருக்கும் தேங்க்ஸ் சொன்னேன். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.